யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். உங்கள் டிகேஎஸ் அட் திருவக்கரை. ஆடி பௌர்ணமி 8/8/2025 வெள்ளிக்கிழமை. கேதார கௌரி நோன்பு விரத நாள். இன்றைக்கி கூட்டம் அம்மாவை அப்படி ஒரு கூட்டம். போன மாதம் விட இதே டைம் தான் வந்தோம். ஆனால் கூட்டமானது அதிகமான பக்தர்கள் திரண்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் போன பௌர்ணமி அன்று தான் அடியேன் முதல் முறையாக திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாளி தாயாரை வந்து பார்த்தேன். பாருங்கள், 3 சக்தி பீடத்தை பார்க்கக்கூடிய அருளை எனக்கு கொடுத்தாங்க. ஒரே ஒரு மாதம் இடைவெளியில் போன மாதம் பௌர்ணமி அன்று முதல் முறையாக வந்து சந்திரமௌலீஸ்வரரையும் அம்மாவையும் வந்து பார்த்ததனுடைய பிரதிபலன் பாருங்கள். 3 சக்தி பீடம் யாராலையும் பார்க்க முடியாத கல்கத்தா காளி. அந்த அம்மா கல்கத்தா காளி கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். ஸோ அப்படி ஒரு அனுகிரகத்தை ஸ்ரீ வக்ரகாளி அம்மா தாயார் திருவக்கரை அருள்னாங்க. அதுதான் சாட்சாத் உண்மை. அங்கேருந்து அப்படியே பூரி ஜெகநாதர் விமலா தேவி தாயார், அந்த அம்மாவும் ஒரு சக்தி பீடம். 51 சக்தி பீடத்தில் ஸ்ரீ விமலா தேவி தாயார் அந்த அம்மாவும் பார்க்குறது அந்த அருள்கடாட்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா ஆடி 18 ஆடிப்பெருக்கு அன்னைக்கு திருச்சிராப்பள்ளி சென்று இருக்கும் பொழுது ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் உடனுரை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சக்தி பீடம் தாயாரையும், அதுவும் 8:15 சந்நிதி அடைக்க போகிறாங்க. 8:13 அடியனுக்கு தரிசனம் கொடுத்தாங்க அம்மா. வாராகி ரூபத்தில் அப்படி ஒரு தரிசனம் அடியனுக்கு டிகேஎஸ்க்கு அருளை பெற்றேன். இந்த ஒரு மாத காலத்தில் அப்படி ஒரு பாக்கியத்தை டிகேஎஸ்க்கு அருள்னாங்க ஸ்ரீ வக்ரகாளி தாயார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. இந்த மாதம் ஆடி பௌர்ணமி அன்று நள்ளிரவு பூஜையிலே கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் கண்டு வீடு திரும்பலான்னு வந்திருக்கேன். அடுத்த மாதம் எந்த சக்தி பீடத்துக்கு அனுப்புவாங்கன்றது அம்மாவுக்கு தான் வெளிச்சம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். உங்கள் டிகேஎஸ் திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாளி அம்மன் தாயார் சந்நிதியிலிருந்து 8/8/2025 வெள்ளிக்கிழமை கேதார கௌரி நோன்பு விரதம் இன்றைய தினம். அவ்வளோதான், இழுத்து 3 அம்மா கிட்ட வந்துட்டேன். நற்றுணையாவது நமச்சிவாயமே சிவாய நம. பின்னாடி பாருங்கள் தீபம். அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் இங்கே இருக்கணும். இந்த பதிவை பார்க்குறவங்க நிச்சயமாக அம்மா கிட்ட வேண்டிங்கன்னா நடக்கும். இந்த அம்மா கிட்ட வந்தீங்கன்னா சௌபாக்கியம். உங்களுடைய குறைய வச்சிங்கன்னா போதும். கர்மாவை கரைக்கிற இடம் எதுனா திருவக்கரை வக்ரகாளி. நீங்கள் வர தான் கரைக்கணும். ஒரு தடவை வந்துட்டு என் கர்மா கரையில் நான் சொன்ன கோரிக்கை நிறைவேறலைன்னா அது வேலைக்காகாது. நீ எவ்வளவு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அருள வேண்டியது அம்மானுடைய பொறுப்பு. இதுதான் சத்தியம்.